தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடக்கும் கூட்டத்தில் கேரள முதல்வர் பினராயி விஜயன் பங்கேற்றுள்ள நிலையில் முல்லை பெரியாற்றில் மத்திய குழு ஆய்வு நடத்தியது கவனம் பெற்றுள்ளது. மத்திய அரசு தொகுதி மறுசீரமைப்பை கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாகவும் இதனால் மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்றும் தமிழகத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் போராட்டம் நடத்தின. மேலும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் சில மாநில பிரதிநிதிகள் கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டது. இந்த கூட்டத்தில் கேரள முதல்வர் பினராயி விஜயன், பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான், கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். இதில் தொகுதி மறுவரையை மேலும் 25 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் மத்திய அரசு இன்னும் தொகுதி மறுவரையறை குறித்த அறிவிப்பையே வெளியிடவில்லை. தமிழக எல்லையில் மருத்துவ கழிவுகள் மற்றும் இறைச்சி கழிவுகளை கேரள அரசு கொட்டுகிறது. முல்லை பெரியாறு அணையில் பேபி அணையை பழுது பார்ப்பதற்கு கூட தமிழக அதிகாரிகளை கேரள அரசு அனுமதிப்பதில்லை. மேகதாட்டு அணையின் குறுக்கே அணையை கட்டியே தீர்வோம் என கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் கூறுகிறார். ஆனால் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கண்டிக்காமல் அவர்களை அழைத்து கூட்டம் நடத்துவது ஏன் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். இந்நிலையில் முல்லை பெரியாற்றில் மத்திய குழு ஆய்வு நடத்தியது கவனம் பெற்றுள்ளது. சென்ற ஆண்டு முல்லை பெரியாறு விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட பழைய குழு கலைக்கப்பட்டு 7 பேர் கொண்ட புதிய குழு ஏற்படுத்தப்பட்டது. இதன் தலைவராக தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் அனில் ஜெயின் நியமிக்கப்பட்டார். இப்போது இந்த குழுவானது முல்லை பெரியாற்றில் ஆய்வு மேற்கொண்டுள்ளது. இதில் கேரள அரசு தரப்பில் அணை பாதுகாப்பு மற்றும் உறுதித்தன்மை தொடர்பாக குற்றச்சாட்டுகளை எழுப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒருபுறம் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக நடக்கும் கூட்டத்தில் கேரள முதல்வர் பினராயி விஜயன் பங்கேற்றுள்ள நிலையில் மறுபுறம் முல்லை பெரியாற்றில் மத்திய குழு ஆய்வு நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.